நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பதிவில் நாம் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபா ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக் என்ற நூலின் பாக் 2 பகுதி 2 கத்ய உரைநடை இதில் பாட் 10 பாடம் 10 படிக்கவிருக்கின்றோம். पाठ का शीर्षक है, பாடத்தின் தலைப்பு स्वाभिमानी बालक. स्वाभिमानी बालक, स्व प्लस अभिमानी, சுய கௌரவம் உடைய, சுயமரியாதை உடைய பாலக், பாலகன், சிறுவன். 8 बरस की उम्र का एक छोटा सा लड़का अपने गांव के मदरसे में पढ़ता था. 8 வயது உடைய ஒரு சிறுவன் தனது கிராமத்து பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு இருந்தான். 8 बरस की उम्र का என்றால் 8 வயது கொண்ட என்பது பொருள். பரஸ் என்றால் வருடம், உம்ர என்றால் வயது. 8 வயதுடைய छोटा सा लड़का சிறிய பையன் अपने गांव के தனது கிராமத்தின் மதரசே में பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தான். वो पढ़ने लिखने में तेज था पर था गरीब. वो पढ़ने लिखने में படிப்பதிலும் எழுதுவதிலும் தேஜ் தா. தேஜ் என்றால் மிகவும் ஷார்ப் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். சிறந்து படிப்பவன், நன்றாக படிப்பவன், வேகமாக படிப்பவன் என்றெல்லாம் அர்த்தம் கொள்ளலாம். தேஜ் என்ற சொல்லிற்கு பிரகாசம் என்று ஒரு பொருள், விரைவு என்பது ஒரு பொருள், மிகவும் புத்திசாலி என்பது ஒரு பொருள். இப்படி பல அர்த்தங்கள் தேஜ் என்ற சொல்லிற்கு உள்ளது. அவன் படிப்பதில் மிகவும் கெட்டிக்காரன். पर था गरीब, ஆனால் ஏழை. गरीब என்றால் ஏழை. उसकी आदतें बहुत अच्छी थी. उसकी आदतें அவனது பழக்கங்கள், ஆதத் என்றால் பழக்கம், ஆதத்தே பழக்கங்கள், बहुत अच्छी थी. தீ என்பதில் புள்ளி வைத்திருக்கிறது பாருங்கள், இது பன்மையை குறிக்கும். அவனது பழக்கங்கள் மிக நன்றாக இருந்தன. एक दिन उसके साथी लड़कों ने दर्जे में मूंगफलियाँ खाई और छिलके वही डाल दिए. एक दिन ஒரு நாள் उसके साथी लड़कों ने அவன் கூட படிக்கும் மாணவர்கள், கூட படிக்கும் சிறுவர்கள், दर्जे में வகுப்பில் मूंगफलियाँ खाई. मूंगफली என்றால் வேர்க்கடலை, வேர்க்கடலை சாப்பிட்டார்கள். मूंगफलियाँ खाई சாப்பிட்டார்கள். और छिलके, छिलके என்றால் தோல், வேர்க்கடலை தோல், वही डाल दिए அங்கே போட்டார்கள். எங்கு உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டார்களோ அங்கே போட்டு விட்டார்கள். वही डाल दिए அங்கேயே போட்டு விட்டார்கள். थोड़ी देर में मास्टर आए और उन्होंने छात्रों से पूछा. थोड़ी देर में சற்று நேரத்தில் மாஸ்டர் ஆயே வகுப்பு ஆசிரியர் வந்தார், மாஸ்டர் வந்தார். और उन्होंने, उन्होंने என்றால் அவர், वे प्लस ने उन्होंने, छात्रों से पूछा மாணவர்களிடம் கேட்டார். ये छिलके किसने फेंके. ये छिलके இந்த தோலிகளை किसने फेंके யார் இப்படி விசிறி அடித்திருக்கின்றார்கள். ஃபேங்க்னா என்றால் விசிறி அடித்தல், தூக்கி போடுதல் என்பது பொருள். கிஸ்னே ஃபேங்கே யார் இப்படி தூக்கி எறிந்து இருக்கின்றார்கள் என்று ஆசிரியர் கேட்டார். கிசினே ஜவாப் நஹி தியா, யாரும் இதற்கு பதிலே கூறவில்லை. ஜவாப் நஹி தியா பதில் கூறவில்லை. கிசினே என்றால் யாருமே. हर एक विद्यार्थी अपने सामने के छिलके उठाकर बाहर फेंके. हर एक विद्यार्थी अपने सामने के छिलके उठाकर बाहर फेंके. ஒவ்வொரு மாணவரும் தனக்கு எதிரில் கிடக்கும் தோலிகளை எடுத்து வெளியில் போடுங்கள். ஹர் ஏக் வித்யார்த்தி ஒவ்வொரு மாணவரும் அப்பனே சாம்னே தனக்கு எதிரில் கே சில்கே இருக்கும் தோலிகளை உட்டாக்கர் எடுத்து பாகர் ஃபேங்கே வெளியில் எரியுங்கள் என்று மாஸ்டர் சாஹப் கா ஹுக்கும் தா. இது மாஸ்டர் சாஹப் கா ஹுக்கும், ஆசிரியரின் கட்டளையாக இருந்தது. ஆசிரியர் கட்டளையிட்டார், எல்லோரும் அவரவர் எதிரில் இருக்கும் தோலிகளை எடுத்து வெளியே போடுங்கள் என்று அவர் கட்டளையிட்டார். மாஸ்டர் சாஹப் கா ஹுக்கும் தா. ஹுக்கும் என்றால் கட்டளை, இது ஒரு ஆண்பால் சொல், எனவே கா ஹுக்கும் என்று வந்துள்ளது. सब लड़कों ने अपने अपने सामने के छिलके उठाकर फेंक दिए.
सब लड़कों ने எல்லா மாணவர்களும் எல்லா பிள்ளைகளும் अपने अपने सामने के தனது தனது எதிரில் உள்ள छिलके उठाकर தோலிகளை எடுத்து फेंक दिए தூக்கி எறிந்தனர். लेकिन उस गरीब विद्यार्थी के सामने के छिलके ज्यों के त्यों पड़े थे. लेकिन ஆனால் उस गरीब विद्यार्थी के सामने के छिलके அந்த ஏழை மாணவனின் எதிரில் இருந்த தோலிகள் गरीब विद्यार्थी के सामने ஏழை மாணவனின் எதிரில் के छिलके இருந்த தோலிகள் ज्यों के त्यों என்றால் அப்படியே கிடந்தன, அப்படியே கிடந்தன. அவன் அதை எடுக்கவே இல்லை. ज्यों के त्यों पड़े थे எப்படி கிடந்தனவோ அப்படியே கிடந்தன. ज्यों के त्यों என்பதின் பிரயோகத்தை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ज्यों के त्यों என்றால் அப்படியே இருத்தல். ज्यों के त्यों पड़े थे அப்படியே கிடந்தன. मास्टर साहब गुस्से से लाल पीले हो गए. ஆசிரியர் மிகவும் கோபப்பட்டார். குஸ்ஸே சே லால் பீலே ஹோகையே என்றால் கோபத்தினால் அவர் முகம் சிவந்து விட்டது. லால் ஹோனா பீலே ஹோனா, லால் ஹோனா என்றால் சிவந்து போகுதல், பீலே ஹோனா என்றால் வெளிரி போகுதல். இந்த கோபத்தினால் சில நேரம் முகம் சிவந்தது, சில நேரம் முகம் வெளிரி போனது. அப்படி அவரது முகம் ஆகிவிட்டது, அவ்வளவு கோபப்பட்டார். லால் பீலே ஹோகையே. அத்தியாபக் கடக்கர் போலே, கோபமாக கூறினார். கடக்கர் போலே என்றால் ஹார்ஷாக பேசுதல் என்று சொல்வோம் அல்லவா, அப்படி கடுகடுப்பாக சொன்னார். துஜே ஷர்ம் நஹி ஆத்தி, துஜே ஷர்ம் நஹி ஆத்தி, உனக்கு வெட்கமாக இல்லையா? ஷர்ம் என்றால் வெட்கம். एक तो दर्जे के कमरे में मूंगफली खाता है और छिलके उठाकर फेंकने का तमीज़ नहीं. छिलके उठा என்று அவர் கூறினார். एक तो दर्जे के कमरे में मूंगफली खाता, ஒன்று வகுப்பு அறையில் அமர்ந்து கொண்டு வேர்க்கடலை சாப்பிடுகின்றாய். और छिलके उठाकर फेंकने का तमीज़ नहीं, அந்த தோலிகளை எடுத்து வெளியில் போடும் அந்த மேனர்ஸ் கூட, ஒழுங்கு கூட உனக்கு இல்லை. छिलके उठा, எடு, இந்த தோலிகளை எல்லாம் எடுத்து போடு என்று அவர் கூறினார். एक तो என்றால் ஒன்று, கம்ரே மே, தர்ஜே கே கம்ரே என்றால் வகுப்பு அறை. छिलके उठाकर फेंकने का तमीज़ नहीं என்றால் அதை எடுத்து போடும், தோலிகளை எடுத்து போடும் ஒழுங்கு கூட உனக்கு இல்லையே, மேனர்ஸ் கூட உனக்கு இல்லையே என்று அவர் கூறினார். பிறகு என்ன கூறினார்? छिलके उठा, எடு, தோலிகளை எடுத்து போடு என்று கூறினார். मगर वो लड़का चुपचाप खड़ा रहा, ஆனால் அந்த பையன் பேசாமல் நின்று கொண்டிருந்தான். चुपचाप खड़ा रहा என்றால் பேசாமல் நின்று கொண்டிருந்தான். बोला, அவன் கூறினான். मैंने मूंगफलियाँ नहीं खाई, நான் வேர்க்கடலை சாப்பிடவில்லை. नहीं खाई, சாப்பிடவில்லை. इसलिए छिलके नहीं उठाऊंगा, அதனால் தோலிகளை நான் எடுக்க மாட்டேன், எடுத்து போட மாட்டேன் என்று கூறினான். நஹி உठाऊंगा, எடுக்க மாட்டேன் என்று கூறினான். பஸ் அப் கியா தா, அவ்வளவுதான். இப்பொழுது என்ன ஆகும்? மாஸ்டருக்கு கோபம் வரும் அல்லவா. மாஸ்டர் கி ஆங்கோ சே சின்காரியா நிக்கல்னே லகி. மாஸ்டர் கி ஆங்கோ சே, மாஸ்டரின் கண்களிலிருந்து சின்காரியா, சின்காரி என்றால் தீப்பொறி, தீப்பொறி பறந்தன. அவரது கண்களில் தீப்பொறி பறந்தன. சின்காரியா நிக்கல்னே லகி என்றால் தீப்பொறிகள் வெளிவரத் துவங்கின. ஆங்க் திக்காக்கர் போலே, கண்ணை உருட்டி கூறினார். ஆங்க் திக்காக்கர் போல்னா என்றால் கண்ணை இப்படி மிரட்டி உருட்டி கூறுதல். छिलके नहीं उठाओगे तो यहाँ से निकाल दूंगा, தோலிகளை எடுத்து போடாவிட்டால் உன்னை இங்கிருந்து வெளியேற்றி விடுவேன். நிகால் தூங்கா என்றால் வெளியேற்றி விடுவேன் என்று கூறினார். நஹி உठाओगे तो, எடுத்து போடாவிட்டால் உன்னை வெளியேற்றி விடுவேன் என்றார் அவர். फिर भी वो लड़का टस से मस नहीं हुआ, இருந்தாலும் அந்த பையன் எதற்கும் கவலைப்படவில்லை. टस से मस नहीं हुआ என்றால் எதற்கும் தளரவில்லை, எதற்கும் பயப்படவில்லை, அவனை ஒன்றும் அசைக்க முடியவில்லை என்பது பொருள். உஸ்கா ஏக் ஹி ஜவாப் தா, அவன் ஒரே பதிலை கூறிக்கொண்டிருந்தான். உஸ்கா ஏக் ஹி ஜவாப் தா, அவனது பதில் ஒன்றாகவே இருந்தது. என்ன பதில்? மைனே மூங்ஃபலி நஹி காயி
मैं छिलके नहीं उठाऊंगा. நான் வேர்க்கடலை சாப்பிடவில்லை, நான் தோலிகளை எடுக்க மாட்டேன். இதையே அவன் மீண்டும் மீண்டும் கூறினான். அத்தியாபக் लड़के की ये बात सुनकर गुस्से में आए. ஆசிரியருக்கு இந்த பேச்சை கேட்டு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. लड़के की ये बात सुनकर, பையனின் இந்த பேச்சை கேட்டு गुस्से में आए, மிகவும் கோபத்திற்கு வந்துவிட்டார். மிகவும் கோபம் வந்தது அவருக்கு. उसी दम उन्होंने उसके पिताजी के नाम चिट्ठी लिखी. उसी दम என்றால் அதே க்ஷணம், அந்த நிமிடமே அவர் அந்த பையனது தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதினார். உஸ்கே பிதாஜி கே நாம் சிட்டி லிखी என்றால் அவனது தந்தையாரின் பெயருக்கு கடிதம் எழுதினார் என்பது பொருள். आपका लड़का वर्ग में मूंगफली खाता है फिर भी छिलके उठाने से इनकार करता है. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தார்? आपका लड़का, உங்களது மகன், वर्ग में வகுப்பில் மூங்ஃபலி खाता है, வேர்க்கடலை சாப்பிடுகின்றான், फिर भी இருந்தாலும் छिलके उठाने से தோலை எடுத்து போடுவதற்கு இன்கார் करता है, மறுக்கிறான். இன்கார் करना என்றால் மறுத்தல், மறுத்து கூறுகின்றான் என்று அதில் எழுதியிருந்தார். உசே கடி சஜா தேனி படேகி, அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும்படியாக இருக்கும் என்றும் அதில் எழுதியிருந்தார். கடி சஜா என்றால் கடுமையான தண்டனை, சஜா என்றால் பனிஷ்மெண்ட், கொடுக்கும்படியாக இருக்கும் என்று எழுதியிருந்தார். பிதாஜி நே லடுக்கே சே விவரன் பூச்சா, தந்தையார் மகனிடம் விவரங்களை கேட்டார். விவரன் பூச்சா என்றால் என்ன ஆயிற்று என்று விவரம் கேட்டார். உஸ்னே சாரி घटना கெஹ சுனாயி, அவன் எல்லா நிகழ்ச்சியும் கூறினான். கெஹ சுனாயி என்பது ஒரு அழகான பிரயோகம். கெஹ என்றால் சொல்லுதல், சுனாயி என்றாலும் சொல்லுதல். சுனுனா சுனானா, சுனுனா என்றால் காதால் கேட்டல், சுனானா என்றால் சொல்லுதல் என்பது பொருள். எல்லாவற்றையும் விளக்கமாக கூறினான். உஸ்னே சாரி घटना கெஹ சுனாயி, நன்றாக விளக்கமாக கூறினான் என்ன நிகழ்ந்தது என்பதை. பிதாஜி கோ अपने बेटे पर पूरा भरोसा था, தந்தையாருக்கு தன் மகன் மேல் முழு நம்பிக்கை இருந்தது. பூரா பரோசா, முழுமையான நம்பிக்கை இருந்தது. உன்ஹே यकीन था कि अपना बेटा कभी झूठ नहीं बोलेगा. உன்ஹே யகீன் தா, அவருக்கு நம்பிக்கை இருந்தது, முழு நம்பிக்கை இருந்தது. உன்ஹே வே ப்ளஸ் கோ இஸ் ஈக்குவல் டு உன்கோ அல்லது உன்ஹே, அவருக்கு முழு நம்பிக்கை இருந்தது. கீன் என்றால் நம்பிக்கை. अपना बेटा தனது மகன் கபி ஜூட் நஹி போலேகா, ஒருபொழுதும் பொய்யே சொல்ல மாட்டான் தன் மகன் என்று அவருக்கு தன் மகன் மேல் நம்பிக்கை. ஃபௌரன் சிட்டி கா ஜவாப் பேஜா, உடனே, ஃபௌரன் என்றால் இமீடியட்லி, உடனே. சிட்டி கா ஜவாப் பேஜா, கடிதத்திற்கு பதில் கொடுத்தார். மேரே லடுக்கே கோ ந बाजार की चीज़ें खाने की आदत है, न हम उसे ऐसी चीज़ें खरीदने के लिए पैसे ही देते हैं. அந்த பதிலில் அவர் என்ன எழுதினார்? மேரே லடுக்கே கோ, எனது மகனுக்கு, ந பாசார் கி சீஸே கானே கி ஆதத் ஹை, கடை வீதியில் விற்கும் பொருட்களை எல்லாம் வாங்கி சாப்பிடும் வழக்கம் இல்லை, பழக்கம் இல்லை. பாசார் கி சீஸே என்றால் கடை வீதியில் இருக்கும் பொருட்கள். கானே கி ஆதத் ஹை, அதை வாங்கி சாப்பிடும் பழக்கம் அவனுக்கு இல்லை. ந ஹம் உசே ஐசி சீஸை खरीदने के लिए पैसा ही देते हैं, நாங்களும் அவனுக்கு அப்படிப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கு காசு கொடுப்பதில்லை. நாங்களும் காசு கொடுப்பதில்லை, அவனுக்கும் அந்த வழக்கம் இல்லை என்று அவர் கூறினார். இங்கு ந எப்படி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். ந பாசார் கி சீஸை खाने की आदत है, न हम उसे ऐसी चीज़ें खरीदने के लिए பைசா தேத்தே ஹேன், அவனுக்கும் வழக்கமில்லை, நாங்களும் கொடுப்பதில்லை. இப்படி நாவின் பிரயோகம் வந்துள்ளது. இதை நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும், சரியா? மாஸ்டர் சாஹப் சிட்டி படுக்கர் ஷர்மிந்தா ஹோகையே, ஆசிரியர் அந்த கடிதத்தை பார்த்து படித்துவிட்டு மிகவும் வெட்கப்பட்டார். சிட்டி படுக்கர் கடிதத்தை படித்து ஷர்மிந்தா ஹோகையே, அவமானப்பட்டார், வெட்கப்பட்டார். லடுக்கோ क्या तुम्हारे पिता तुम्हारे बारे में इस तरह यकीन दिला सकते हैं?
சிறுவர்களே, என்ன உங்களது தந்தையார் உங்களை பற்றி இவ்வாறு நம்பிக்கையாக பேசுவாரா? क्या तुम्हारे पिता, உன்னுடைய தந்தையார், तुम्हारे बारे में, உன்னை பற்றி, इस तरह இப்படி, यकीन दिला सकते हैं, நம்பிக்கை கூற முடியுமா? என் மகன் பொய் பேச மாட்டான், என் மகன் வெளியில் சாப்பிட மாட்டான் என்றெல்லாம் உங்களது தந்தையார் உங்களை பற்றி நம்பிக்கையாக கூறுவாரா? மாலும் ஹே ये लड़का कौन था, உங்களுக்கு தெரியுமா இந்த பையன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த பாடத்தில் எந்த பையனை பற்றி படித்தோமோ அந்த பையன் யார் என்று தெரியுமா என்று கேட்கின்றார். யதா பால் கங்காதர் திலக், இந்த பையன்தான் பால் கங்காதர திலக், जो आगे चलकर लोकमान्य तिलक के नाम से मशहूर हुआ, பிற்காலத்தில் அவர்தான் லோக்மான்ய திலக் என்று பிரசித்தி பெற்றார். மஷூருவா என்றால் புகழ் பெற்றார், பிரசித்தி பெற்றார் என்பது பொருள். லோக்மான்ய பால கங்காதர திலக் என்று கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள் அல்லவா? அவரை பற்றிய கதை தான் இது. சரியா? இப்பொழுது இந்த பாடத்தின் கடின சொற்களை பார்க்கலாம். கடின் சப்தார்த்த, கடின சொற்கள் மற்றும் அவற்றின் பொருட்கள். மதரசா, பாடசாலா, பள்ளிக்கூடம். தமீஸ், அதப், சிஷ்டாச்சார், விவேக், நல்லொழுக்கம். பரோசா, விஸ்வாஸ், நம்பிக்கை. ஜியோं का त्यों, वैसे ही, जैसे के तैसे, அப்படி அப்படியே இருத்தல். தர்ஜா, வர்க், கக்ஷா, வகுப்பு. இன்கார் கர்னா, அஸ்வீகார் கர்னா, ஏற்றுக்கொள்ளாது இருத்தல், ஒதுக்கி விடுதல், மாட்டேன் என்று கூறுதல். யகீன், விஸ்வாஸ், நம்பிக்கை. சரியா? இந்த பாடம் உங்களுக்கு நன்றாக புரிந்ததா? இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றதா? உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது என்றால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுங்கள். சரியா? நன்றி, தன்யவாத்.